நம்ம வாழ்க்கையில் எல்லாமே விதிப்படி தான் நடக்குமா? இந்த விதியானது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படுமா? அதாவது ஒரே மாதிரியான நிகழ்வுகள் ரெண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது ஒரு மனிதன் அழுது புலம்பினா இன்னொரு மனிதனும் அழுது புலம்பிதான் ஆகணுமா? ஒரு மனிதன் அந்த விதிக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு நொந்து போனால் இன்னொரு மனிதனும் அதே மாதிரி தான் ஆகணுமா? எல்லாம் விதி அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டு தான் போயாகணுமா? இல்லை இந்த விதியை மாற்ற முடியுமா? வாங்க ஒரு குட்டி கதையோட இதற்கான பதிலையும் பார்க்கலாம். இது பாசிட்டிவ் விங்ஸ். நான் பேரன்புடன் நிலானி. அந்த காலத்தில் ஒரு வினோதமான நாடு ஒன்று இருந்துச்சாம். நாடு அப்படின்னா அதற்கு ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? ஆனால் இதுதான் வினோதமான நாடாச்சே. இந்த நாட்டில் ஒரு வினோதமான சட்டமும் இருந்துச்சாம். அது என்ன அப்படின்னா, அந்த நாட்டுக்கு யார் வேணாலும் ராஜா ஆகலாம். யார் விருப்பப்படுறாங்களோ மக்கள்ல இருந்து ஒருத்தர் கூட விருப்பப்படுபவர்கள் ராஜாவோ ராணியாவோ ஆயிடலாம். அப்படி ராஜாவா முடிசூடுறவங்களுக்காக சில நிபந்தனைகளும் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ராஜாவா தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் ஒரு வருட காலத்திற்கு மட்டும்தான் அந்த நாட்டிற்கு ராஜாவா இருக்க முடியும். ஆனால் அந்த ஒரு வருஷமும் அவங்க ராஜாவா முடிசூடப்பட்ட பின் எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கும். அரண்மனையில் வாழலாம், சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி புரியலாம். ஒரு ராஜாவிற்கான அத்தனை அதிகாரங்களும் வழங்கப்படும். ஒரு வருடம் அவங்க அந்த நாட்டிற்கு ராஜா, அவங்களுக்கு கீழே தான் எல்லாருமே அப்படின்னு ஒரு வருஷம் வாழ்ந்துக்கலாம். ஆனால் இங்கே தான் திருப்பம். இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நாட்டில் ஊர்கோடியில் ஒரு மிகப்பெரிய ஆறு ஒன்று இருக்குமா. அந்த ஆற்றை படகுல கடந்து அதோட மறுக்கரைக்கு போனால் அங்கே ஒரு பெரிய காடு இருக்கும். அதாவது அது ஒரு தனி தீவு மாதிரி இருக்கும். அங்கே யாருமே மனுஷங்க இருக்க மாட்டாங்க. அது அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதி. ரொம்ப பெரிய பரப்பளவில் தான் இருக்கும். ஆனால் அது வெறும் காடு. அந்த காட்டில் கொடிய வன விலங்குகள் நிறைந்திருக்கும். இப்படியான தனி தீவு மாதிரி இருக்க அந்த காட்டில் இந்த ஒரு வருடம் மன்னராக ஆட்சி புரிந்தவர் இருக்கார் இல்லையா, அவரை கொண்டு போய் அந்த ஒரு வருடம் முடிந்ததும் அதுவும் காட்டில் விட்டுட்டு படகோட்டி திரும்பி வந்துடுவான். இப்போ மன்னரானவர் அந்த தீவுக்குள்ள தனியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் கூட அவரால் வாழ முடியாது. கொடிய வனவிலங்குகளுக்கு இரையாகியே தீரணும், இறந்தே ஆகணும். இந்த நிபந்தனைக்கு யாரொருவர் சம்மதிக்கிறாரோ அவர்தான் அந்த நாட்டோட ராஜாவா தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுதான் இந்த நிபந்தனை. இப்படி ஒரு நிபந்தனை வச்சிருந்தா யார் ராஜாவா வர்றதுக்கு முன் வருவாங்க? ஒரு வருஷம் ராஜபோக வாழ்க்கை, அதுக்கப்புறம் கொடூரமான மரணம் காத்திருக்கும். அப்படிங்கிறதுனால யாருமே ராஜாவா ஆகிறதுக்காக முன்வரவே மாட்டாங்க. ஆனாலும் ஒரு சிலருக்கு ஒரு பேராசை இருக்கும். சரி, எப்படியும் நம்ம சாகதா போகிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ராஜபோக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு நம்ம செத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ராஜ வாழ்க்கைக்காக ஒத்துக்கிட்டு முடிசூடுறவங்களும் இருக்கதா செய்தாங்க. ஆனால் ஆசையில் பேராசையில் ராஜாவாக வந்துடுவாங்க. ஆனால் காலம் போக போக ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகும்போது மரண பயம் அவங்களுக்கு வந்துடும். இன்னும் ஒரு 2-3 மாசத்துல அந்த காட்டில் கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்களே, அந்த கொடிய மிருகங்களுக்கு நான் இரையாயிடுவேனே அப்படின்னு நினச்சி நிறைய ராஜாக்கள் இடையிலேயே மாரடைப்பு வந்து கூட இறந்து போயிருக்காங்களாம். இன்னும் கொஞ்சம் பேர் கடைசி நாளன்னைக்கு அந்த ஒரு வருட காலம் முடிஞ்சதும் அந்த படகுல ஏற்றி விடும்போது அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் அடம்பிடிச்சுக்கிட்டுமே கூட போவாங்களாம். போகிற வழியிலேயே மிருகங்களை நினச்சி பயந்தவங்க அந்த ஆற்றுல குதிச்சு தற்கொலையும் செய்துக்கிட்டு இருந்திருக்காங்களாம். இப்படி ஒரு வருட காலம் ராஜாவா இருக்க ஆசைப்பட்டு இருந்துட்டு அந்த கடைசி காலத்தில் பயந்தே செத்தவங்களும் இருக்கதா செய்தாங்களாம். ஆனால் பெரும்பாலும் அந்த அரியணை காலியாக தான் இருந்துச்சா. அவ்வளோ சீக்கிரம் யாரும் ராஜாவா வர்றதுக்கு ஒத்துக்கலையாம். இந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு வாலிபன் ராஜாவா நான் வர்றேன், எல்லா நிபந்தனைகளுக்கும் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாவா முடிசூட்டப்படுறான். ஒரு வருட காலம் அப்படி இப்படின்னு ஓடி போயிடுச்சு. இப்போ அந்த கடைசி நாள் வந்துருச்சு. இந்த மன்னனாக இருக்கும் இந்த வாலிபனை கொண்டு போய் அந்த தீவில் இருக்கிற காட்டில் விட போகணும்.
அந்த நாள் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அரண்மனைக்கு வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு அந்த வாலிபன் கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வாலிபன் ராஜ அலங்காரத்தோட கிரீடம் வச்சு மாலை சூட்டி ரொம்ப கம்பீரமாக வந்து நிற்கிறான். ராஜாவுக்குரிய அத்தனை நகைகளையும் அவன் போட்டிருக்கான். ராஜாவோட கிரீடத்தை கூட அவன் கலட்டி வைக்கல, அப்படியே ஒரு மகாராஜா மாதிரியே வந்து நிற்கிறான். அங்கே திரண்டு இருந்த மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இவன் கண்ணில் அந்த மரண பயமே இல்லையே, அவன் முகத்தில் ஒரு கலக்கமே தெரியலையே, எவ்வளவு திமிரா வந்து நிற்கிறான், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அவங்க குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ராஜாவோட பல்லக்கில் ஏறி உட்காந்துக்கிறான். ரொம்ப கம்பீரமாகவே அவனோட பயணம் தொடங்குது. மக்கள் எல்லாரும் அந்த பல்லக்கு பின்னாடியே வர்றாங்க. ஆற்றங்கரைக்கும் வந்து சேர்ந்தாச்சு. இப்போவும் தைரியமாக இறங்கி அந்த படகை பார்க்குறான் அந்த இளைஞன். உடனே இவனுக்கு கோபம் வருது. ஒரு நாட்டோட ராஜா பயணம் செய்கிற படகு இவ்வளவு எளிமையாவா இருக்கிறது, நல்ல அலங்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ வரைக்கும் அந்த வாலிபன் தானே மகாராஜா, அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது தானே வேற ராஜாவை தேடணும். அதனால அவங்களும் அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த படகை ரொம்ப பிரம்மாண்டமாக தயார் செய்கிறாங்க. நான் என்ன அக்கறைக்கு போகிற வரைக்கும் நின்றுட்டா போக முடியும், என்னுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து இந்த படகுல வையுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சிம்மாசனத்தை கொண்டு வந்து அந்த படகுல வைக்கிறாங்க. இப்போவும் ராஜ கம்பீரத்தோட அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு திரண்டிருந்த மக்கள் எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டே கையசிச்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்ல படகும் புறப்பட்டு போகுது. இங்கே மக்கள் எல்லாருக்குமே ஒரு வியப்பு. எப்படி இவன் இவ்வளோ சந்தோஷமாக போகிறான், ஒரு மரணத்தை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற பயமே அவன்கிட்ட இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாரும் போயிடுறாங்க. படகும் அந்த தீவை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்குது. இப்போ அந்த படகு ஓட்டும் படகோட்டி இருக்காருல்ல, அவருக்கு ஆச்சரியம் தாழலை. ஏன்னா இதுவரைக்கும் ஒவ்வொரு ராஜாவையும் அவர் தான் அந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அப்பெல்லாம் அந்த ராஜாவாக இருந்தவங்களோட முகத்தில் அவ்வளவு கலவரம் தெரியும். இவர் கண்ணு முன்னாடியே பயத்தாலேயே தண்ணியில் குதிச்சு செத்தவங்களையும் இவர் பார்த்துருக்காரு. அழுது புலம்பி மயக்கம் போட்டு கீழே விழுந்தவங்களை எல்லாரையுமே இவர் பார்த்துருக்காரு. அதே மாதிரி அந்த பக்கம் தீவில் இறங்கும் போதும் அவ்வளவு பயத்தோடு இறங்கி அழுதவங்களையும் இவர் பார்த்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ராஜா என்ன இவ்வளவு சந்தோஷமாக இவ்வளவு ஆடம்பரமாக வராருன்னு அவர் மனசில் உறுத்தலாகவே இருந்துச்சு. இதுக்கு மேலே அவரால் பொறுத்துக்கவே முடியல. நேராக போய் ராஜா கிட்டேயே கேட்குறாரு, ராஜா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க, தெரியுமே, மறுக்கரைக்கு நான் போகிறேன், நீ என்னை விட்டுட்டு போக போகிற அப்படின்னு சொன்னாராம். சரி, அங்கே போனவங்க யாருமே நாட்டுக்கு திரும்பி வந்ததே இல்லை, வரவும் முடியாது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுமே, நானும் திரும்பி இந்த நாட்டுக்கெல்லாம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு இப்போ இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சான். எல்லாமே தெரியும், திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு தெரியும், அப்புறம் எப்படி இவ்வளவு சந்தோஷமா உங்களால இருக்க முடியுது அப்படின்னு கேட்க, இப்போ அந்த ராஜா சொன்னாராம், ஓ அதை கேட்குறியா, இந்த 1 வருஷ காலம் நான் இந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தேன் இல்லையா, அப்போ நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? முதல் இந்த நாட்டுக்கு ராஜாவாக முடி சூடினதுக்கப்புறம் எனக்கு அதிகாரம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1000 வேட்டைக்காரர்களை நான் வேறு நாட்டிலிருந்து இறக்குனேன். அவங்கள நேராக இந்த காட்டுக்கு அனுப்பி வச்சேன். அங்கே இருக்கிற கொடிய விலங்குகள் எல்லாத்தையும் வேட்டையாடி கொன்னுட்டு தான் வரணும்னு அவங்களுக்கு கட்டளை போட்டேன். அவங்களும் சரியாக ஒரு 10 நாட்களுக்குள்ள அங்கிருந்த எல்லா கொடிய விலங்குகளையும் கொன்னுட்டாங்க. அடுத்ததா 1000 விவசாயிகளை அந்த காட்டுப்பகுதிக்கு அனுப்பி வச்சேன். அவங்க அந்த காட்டை திருத்தி நல்ல நிலமாக மாற்றி வேண்டாத மரங்களை எல்லாம் அகற்றி இந்த நிலத்தை உழுது அங்கே நிறைய நெல்மணிகள், தானியங்கள், காய்கறிகள்னு பயிரிட ஆரம்பித்தாங்க. அடுத்ததா 1000 கட்டடக்கலை வல்லுநர்கள், தொழிலாளர்கள், நிபுணர்கள்னு நான் இறக்குனேன். அவங்க அந்த பக்கம் போய் நிறைய வீடு, வாசல், அரண்மனை, அந்தப்புறம், சாலைகள், மருத்துவமனைகள்னு என்னென்ன கட்டடம் ஒரு நாட்டிற்கு தேவையோ எல்லாவற்றையும் அவங்க கட்டி முடிச்சாங்க. அடுத்ததா ஒரு 1000 படித்த இளைஞர்களையும் படித்த அரசு அதிகாரிகளையும் நான் அங்கே இறக்குனேன். அங்கே ஒரு நாட்டோட நிர்வாகத்தை சீர் செய்ய ஆரம்பித்தேன். இப்படி நாங்கள் அனுப்பின 4000 பேரும் தங்களுடைய மனைவி, குழந்தைகள்னு குடும்பத்தோட அங்கேயே வசிப்பதற்கான எல்லா வசதியும் நான் செய்து கொடுத்தேன்.
ஆக நான் இப்போ காட்டுக்கு போகலை, என்னுடைய நாட்டுக்கு போக போகிறேன். நான் சாக போகலப்பா, வாழ போகிறேன். என்னுடைய நாட்டை நான் ஆள போகிறேன், அதுவும் மன்னனாவே போகிறேன். இப்போ நான் உருவாக்கின என்னுடைய நாட்டிற்கு நான் முறையான ராஜாவா முடிசூட்டி என்னுடைய நாட்டை நான் ஆள போகிறேன். என்னுடைய நாட்டிற்கு நான் தான் நிரந்தரமான ராஜா. ஒருவேளை உனக்கு அரண்மனை படகோட்டி வேலை வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ நீ கொண்டு வந்திருக்கிற இந்த படகோட இப்படியே என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து என்னுடைய நாட்டிலேயே நீயும் தங்கிடு அப்படின்னு சொன்னாரா இந்த புது ராஜா. அப்புறம் என்ன, படகோட்டியும் நானும் உங்கள் நாட்டுக்கே வர ராஜா அப்படின்னு சந்தோஷமாக அந்த படகோடையே அந்த நாட்டுக்கு போயிட்டாராம். ஆக அந்த நாட்டுக்கு இப்போ ஒரு புது படகும் படகோட்டியும் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் ஒரு விதி இருந்துச்சு. அந்த நாட்டிற்கு யார் ராஜாவாக ஆக போகிறாங்களோ அவங்க 1 வருடம் கழித்து ஒரு கொடுமையான மரணத்தை சந்திக்கணும் அப்படிங்கிறது அந்த நாட்டில் எழுதப்பட்ட விதி. இதுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தவங்க எல்லாருமே இந்த விதிக்கு உட்பட்டு அவங்கவுங்க விதியை நொந்துக்கிட்டு மரணத்தை பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த வாலிபன், இந்த ராஜா எப்படி ராஜா ஆனார்? இவருடைய வெற்றிக்கு என்னதான் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவருடைய வெற்றிக்கு நிறைய காரணம் இருந்தாலும் அவருக்கும் இதே விதி தான் எழுதப்பட்டது. ஆனால் இவருடைய விதி எப்படி மாறுச்சு, எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டால், இதற்கு இந்த வாலிபன் எடுத்த 2 முடிவுகள் தான் காரணம். ஒன்று, எல்லாரும் செத்தா நானும் சாகணுமா? எல்லாருக்கும் ஒரு விதி எழுதப்பட்டா எனக்கும் அதே விதி இருக்கணுமா? எல்லாருமே பயந்து செத்தா நானும் பயப்படணுமா? ஏன் இந்த விதியை என்னால் மாற்ற முடியாதா அப்படின்னு யோசிச்சாரு. அதாவது இந்த 1 வருஷத்துக்கு அப்புறமும் நான் உயிரோட தான் வாழணும், அதுவும் மன்னனா ராஜாவாவே தான் நான் வாழணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. 2வது என்ன பண்ணாருன்னா, அவர் எடுத்த முடிவுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசிச்சாரு. அதாவது நிகழ்காலத்தில் தன்கிட்ட இருக்கிற செல்வத்தையும் அதிகாரத்தையும் உரிமையையும் இதை எல்லாத்தையும் எதிர்காலத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவர் யோசித்து நிதானமாக முடிவெடுத்தார். முடிவெடுத்தது மட்டும் இல்லை, அதற்காக கடுமையாக உழைச்சாரு. என்னென்ன வேலைகளெல்லாம் செய்யணும், யார் யார் மூலமாக செய்யணும், இப்படி அந்த செயலுக்கான சகல திட்டங்களும் தீட்டி அதில் செயலில் இறங்கி வெற்றி கண்டார். இது சாத்தியமான கேட்டால் சாத்தியம். மனித வாழ்க்கையில் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும்னு எல்லாத்தையுமே நம்ம விட்டுற முடியாது. ஒரு சில விஷயங்கள் நம்மளால் மாற்றிக்கவும் முடியும். விதியை மதியால் வெல்ல முடியுமான்னு கேட்டால் ஒரு சில விஷயங்களில் சத்தியமாக முடியும். அதற்கு பெருசாக பிரயத்தனமெல்லாம் நாம் எதுவும் செய்ய வேண்டாம். முடிவெடுக்கணும், என்னுடைய விதியை நான் மாற்றிக்குவேன், இதுதான் விதின்னு இருந்தால் இதை என்னால் மாற்றிக்க முடியும், எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கும் நடக்க வேண்டாம், இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறம் எனக்கு நடக்க வேண்டான்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை இது எனக்கு நடக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, அது நடத்துவதற்காக என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும், தைரியமாக செயலில் இறங்கணும். இந்த நிகழ்காலத்தை உங்கள் எதிர்காலம் அழிப்பதற்காக உபயோகப்படுத்திக்கணும், சரியா உபயோகப்படுத்திக்கணும். இப்படி ஒரு தெளிவான இலக்கோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய விதியை உங்க மதியால் நிச்சயமா மாத்திக்கலாம். எல்லாமே விதிப்படி நடக்கணும்னு கட்டாயம் இல்லை, ஒரு சில விதிவிலக்கும் உண்டு. அதனால் எல்லா விஷயத்திற்கும் விதியை நினச்சி பயப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இந்த விதியும் மாறலாம், மாற்றங்கள் நிரந்தரமானது. சரிதானே? மீண்டும் இன்னொரு நல்ல ஆன்மீக கதையோட சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம மனசோட பந்தம் தொடரட்டும். நன்றி.